السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة. உலகை படைத்து பரிபாலிக்கக்கூடிய வல்லவன் அல்லாஹ்வுக்கே புகழனைத்தும் சத்திய தூதை சன்மார்க்க போதனை எடுத்துரைப்பதற்காக அனுப்பப்பட்ட அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி அவருடைய குடும்பத்தார்கள் நபித்தோழர்கள் கியாமத்து வரைக்கும் வரக்கூடிய நல்லவர்கள் என்பவர்கள் அனைவர் மீதும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவின் பாராட்டுக்களும் பாதுகாப்பு உண்டாகட்டும். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வும் ரசூலும் என்னென்ன விடயங்களை எமது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார்களோ அவற்றை இயன்றளவு எடுத்து நடந்து என்னென்ன விடயங்களை விட்டும் ஒவ்வொருவரும் நம்மை தடை செய்திருக்கிறார்களோ அவற்றை விட்டு முற்றுமுழுதாக தவிர்ந்து நமக்கும் அல்லாஹ்வினுடைய தண்டனைக்கும் மத்தியிலே ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்தி கொள்ளுமாறு தக்வாவுடைய வாழ்க்கையை கடைபிடிக்குமாறு முதலில் என்னையும் உங்களையும் வேண்டிக் கொள்கிறேன். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய உரையினுடைய தலைப்பு முழுமையான வெற்றிக்கான 3 காரணிகள். முழுமையான வெற்றிக்கான 3 காரணிகள். அந்த 3 அறிவுரைகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழியிலே மிக தெளிவாக எங்களுக்கு சொல்லப்பட்ட விடயங்கள். அந்த 3 அறிவுரைகளும் அல்லது அந்த 3 காரணிகளும் ஈருலக வெற்றிக்கான 3 காரணிகளையும் மிக இரத்தின சுருக்கமாக எமக்கு அழகாக எடுத்துரைக்கின்றன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், யாருக்கு இஸ்லாம் என்ற பாக்கியம் கிடைத்து விடுமோ, இஸ்லாம் என்ற பாக்கியம் யாருக்கு கிடைத்து போதுமான வருமானமும் கிடைத்து அல்லாஹ் தஆலா அவருக்கு கொடுத்தவற்றை கொண்டு போதுமென்ற மனம் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் தான் வெற்றி அடைந்தவர்கள். இந்த 3 விடயங்களும் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள் தான் உண்மையான வெற்றியாளிகள், உண்மையான வெற்றியாளர்கள். இந்த 3லே எது ஒன்றில் குறைபாடு வந்தாலும் அவரிடத்திலே பரிபூர்ணமான வெற்றி கிடையாது. அவருடைய வெற்றியிலே ஒரு குறைபாடு இருக்கின்றது. எனவே அந்த சகோதரர்கள், இந்த ஹதீஸ் நாங்கள் மிகவும் சிந்திக்க வேண்டிய ஒரு ஹதீஸ் என்பது மாத்திரமல்ல, நமது வாழ்க்கையை நிம்மதியான வாழ்க்கையாக மாற்றுவதற்கான ஒரு வழிகாட்டல். ஏனென்றால் இன்று வெற்றியை எங்கெங்கெல்லாம் நாங்கள் தேடிக்கொண்டிருக்கிறோம், நிம்மதியை எங்கெங்கெல்லாம் தேடி அலைகின்றோம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெற்றிக்கான 3 சூத்திரங்களை இந்த ஹதீஸிலே மிக தெளிவாக எங்களுக்கு சொல்கிறார்கள். முதலாவது என்னவென்றால், இஸ்லாம் என்ற பாக்கியம் யாருக்கு கிடைக்கிறதோ அவர் வெற்றியடைவதற்கு முதலாவது விடயம் அதுதான் அவசியம். ஒரு மனிதன் வாழ்க்கையில் வெற்றியடைய வேண்டும் என்றால் அவனுக்கு இஸ்லாம் என்ற பாக்கியம் கிடைக்க வேண்டும். யாருக்கு இஸ்லாம் என்ற பாக்கியம் கிடைக்கவில்லையோ, இஸ்லாத்திற்கான நேர்வழி யாருக்கு கிடைக்கவில்லையோ அவர் என்னதான் இந்த உலகத்திலே சாதித்தாலும் அவர் முழுமையான வெற்றியாளர் அல்ல. அவருடைய வெற்றி குறைபாடுள்ளது, மிகப்பெரிய குறைபாடுள்ளது. வெற்றிக்கான முக்கியமான ஒரு காரணி அவர் இழந்து விட்டார்.
இன்னொரு ஹதீஸில் அதனால் தான் ரசூலுல்லாஹ் சொல்கிறார், கது அஃப்லஹ மன் அஸ்லம், யார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள்தான் வெற்றி அடைந்தவர்கள். எனவே ஒரு மனிதனை பொறுத்தவரையிலே இந்த இஸ்லாம் தான் அவருடைய மூலதனம், கேபிட்டல். அதுதான் மனிதன் சுவனம் என்ற தமது இருப்பிடத்திற்கு சென்றடைவதற்கான கடவுச்சீட்டு, பாஸ்போர்ட். சுவனத்துக்கு செல்வதற்கான பாஸ்போர்ட் இந்த இஸ்லாம் தான். இந்த இஸ்லாம் இல்லாமல் என்ன செய்ய முடியாது? அந்த சுவனத்தை நோக்கி நாங்கள் செல்ல முடியாது. எவ்வளவுதான் சொத்து செல்வங்களுக்கும் பட்டம் பதவிகளுக்கும் பிள்ளை செல்வங்களுக்கும் அதிபதியாக இருந்தாலும் சுவனத்துக்கு செல்ல முடியாது. அதனைத்தான் குர்ஆன் மிக தெளிவாக எங்களுக்கு சொல்கிறது, وَمَنْ يَبْتَغِ غَيْرَ الْإِسْلَامِ دِينًا فَلَنْ يُقْبَلَ مِنْهُ, இஸ்லாம் அல்லாத மார்க்கத்தை யாராவது தனது மார்க்கமாக எடுத்துக்கொண்டால் ஒரு நாளும் அவரிடத்தில் இருந்து அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. உலகத்திலே சில வேளை அவர் பெரும் பேரோடும் புகழோடும் வாழலாம், وَهُوَ فِي الْآخِرَةِ مِنَ الْخَاسِرِينَ, ஆனால் மறுமை நாளையில் அவர் நஷ்டவாளியாகிடுவார். உலகத்தில் வெற்றியாளராக அவர் கருதப்படலாம், ஆனால் மறுமையிலே அவர் தோல்வி அடைந்தவர் என்று அல் குர்ஆன் எங்களுக்கு சொல்கிறது. எனவே இஸ்லாம் என்ற பாக்கியம் யாருக்கு இல்லையோ அவரை நாங்கள் வெற்றியாளராக பார்க்கக்கூடாது. எனவே இந்த பக்குவத்தை எங்களிடத்திலே நாங்கள் ஏற்படுத்திக் கொள்வதோடு நமது சந்ததிகளிடத்தில், நமது குடும்பத்திடத்தில் நாங்கள் ஏற்படுத்த வேண்டும். ஏனென்றால் இன்று மெட்டீரியலிசம், செக்யூலரிசம் ஆதிக்கம் செலுத்துவதன் காரணமாக, சடவாளம் ஆதிக்கம் செலுத்துவதன் காரணமாக மார்க்கத்திலே எப்படி போனாலும் பிரச்சனை இல்லை, உலக ரீதியாக அவன் எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறான் என்பதை பார்க்கக்கூடிய ஒரு நிலைமையில் தான் நாங்களும் எங்களுடைய சந்ததிகளும் இருந்து கொண்டிருக்கிறோம். எனவே இந்த நிலைமையிலிருந்து நாங்கள் மாற வேண்டும். எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் இதனை புகட்ட வேண்டும். யாரிடத்தில் இஸ்லாம் இல்லையோ அவரிடத்தில் எது இருந்தாலும் அதில் பயனில்லை. ஆனால் எது இல்லாவிட்டாலும் இஸ்லாம் ஒரு இடத்தில் இருக்கிறதா, அவர்தான் ஆகப்பெரிய வெற்றியாளர். அன்பார்ந்த சகோதரர், எனவே இஸ்லாம் என்ற கப்பலில் யார் ஏறிக்கொள்வாரோ அவர் பாதுகாக்கப்படுவார். அதில் ஏறிக்கொள்ளாமல் யார் தவிர்த்து கொள்வாரோ அவர் இந்த உலகத்திலே அழிந்து விடுவார், மறுமையிலே பெரும் நஷ்டத்துக்குள்ளாகுவார், கை சேதமாகுவார். எப்படி கை சேதப்படுவார்? அல் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், رُبَمَا يَوَدُّ الَّذِينَ كَفَرُوا لَوْ كَانُوا مُسْلِمِينَ, நரகவாதிகள், காஃபிர்கள் நரகிலே என்ன அவர்களுடைய ஆசை தெரியுமா? நாம் வெறுமனே ஒரு முஸ்லீமாக இருந்திருக்கலாமே, லவ் கானு முஸ்லிமீன், முஸ்லிம்களாகவாவது மாத்திரம் இருந்திருக்கலாமே, பெரிய நன்மைகளை நாங்கள் செய்யாவிட்டாலும் வெறும் முஸ்லீமாக மாத்திரமாவது நாங்கள் இருந்திருக்கலாமே, அல்லாஹ்வை ஏற்று நாங்கள் வாழ்ந்திருக்கலாமே என்று அவர்கள் கை செய்தப்படுவார்களாம். ஏன் அவர்கள் அப்படி கை செய்தப்படுகிறார்கள்? முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், நரகத்திலே இருந்து கொண்டு ஈமான் கொண்ட ஒரே காரணத்திற்காக தமது பாவத்திற்கான தண்டனைகளை அனுபவித்ததன் பின்னால் நரகத்திலிருந்து வெளியேற்றப்படக்கூடிய அந்த மூமின்களை பார்க்கக்கூடிய நேரத்திலே தான் அந்த காஃபிர்கள் இவ்வாறு எண்ணுவார்கள், இவ்வாறு சொல்லுவார்கள் என்பதாக சொல்கிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, எவ்வளவுதான் பாவம் செய்தாலும் முஸ்லிமாக நாங்கள் வாழ்வது என்பது எங்களுக்கு அல்லாஹ் தஆலா தந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாக்கியம், மிகப்பெரிய ஒரு பாக்கியம். எனவே யாருக்கு இஸ்லாம் கிடைத்து விட்டதோ அவருக்கு வேறு எது கிடைக்காவிட்டாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் இஸ்லாம் யாருக்கு கிடைக்கவில்லையோ அவருக்கு எதுதான் கிடைத்தாலும் எந்த விதமான பயனும் கிடையாது. இஸ்லாம் கிடைக்காமல் முழு உலகமுமே கிடைத்தாலும் அவருக்கு பிரயோசனம் கிடையாது. ஆனால் எதுவுமே கிடைக்காமல் இஸ்லாம் ஒருவருக்கு கிடைத்து விட்டால் அது மிகப்பெரிய ஒரு பாக்கியம், அது மிகப்பெரிய ஒரு பாக்கியம். எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் தஆலா இந்த உலக விடயங்களை, உலக பாக்கியங்களை தான் விரும்புபவர்கள் விரும்பாதவர்கள் எல்லோருக்கும் கொடுப்பான். ஆனால் மார்க்கத்தை அல்லாஹ் தஆலா தான் விரும்புவனுக்கு மாத்திரம் தான் கொடுப்பான். அல்லாஹ் தஆலா யாரை விரும்புகிறாரோ அவருக்கு மாத்திரம்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மார்க்க பாக்கியங்களை கொடுப்பான். அல்லாஹ் தஆலா யாருக்கு இந்த மார்க்கத்தை கொடுத்து விட்டானோ அவரை அல்லாஹ் தஆலா விரும்பி விட்டான் என்பதுதான் அதனுடைய அடையாளம்.
எனவே அல்லாஹ் தஆலா நம்மை எல்லாம் விரும்பி இருக்கிறான் என்பதனால் தான் எங்களை எல்லாம் முஸ்லிம்களாக வைத்திருக்கிறான். சுப்ஹானல்லாஹ், எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம்! அல்லாஹ்வுடைய நேசம் எங்களுக்கு கிடைத்திருக்கு. உலகத்திலே உள்ள மற்றவருடைய நேசம் எங்களுக்கு கிடைப்பது எப்படி போனாலும் அல்லாஹ்வுடைய நேசம் எங்களுக்கு கிடைத்திருப்பதை நினைத்து நாங்கள் மனதார சந்தோஷப்பட வேண்டும். அப்படி சந்தோஷப்படுவதுதான் இறுதி வரைக்கும் நாங்கள் இஸ்லாத்தில் நிலைத்திருப்பதற்கான ஒரு காரணியாக அமையும். லஇன் ஷக்கர்தும் லஅஸீதன்னகும், யா அல்லாஹ் நீ எனக்கு இஸ்லாம் என்ற பாக்கியத்தை தந்திருக்கிறாய், வேறு எதனை எனக்கு நீ தராவிட்டாலும் பிரச்சனை இல்லை என்ற அந்த நன்றி உணர்வு நமக்கு இருந்தால் அல்லாஹ் தஆலா இறுதி வரைக்கும் எங்களை மார்க்கத்திலே உறுதியாக வைக்கலாம். லஇன் ஷக்கர்தும் லஅஸீதன்னகும், நீங்கள் நன்றியுடையோர்களாக இருந்தால் நாங்கள் உங்களுக்கு அதிகப்படுத்தி தருவோம். அப்படி இல்லாமல் வெறுமனே நாங்கள் ஒரு முஸ்லீம் தாய் தந்தையர்களுக்கு பிறந்து விட்டோம், ஒரு முஸ்லீம் சமுதாயத்திலே வாழ்கிறோம் என்ற ஒரு பேருக்காக நாங்கள் வாழ்ந்தால் எங்களுக்கு அந்த பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா பறித்து விடலாம். அல்லாஹ் தஆலா பாதுகாக்க வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, இது முதலாவது வெற்றிக்கான காரணி. இரண்டாவது விடயம் என்ன? போதுமான வருமானம். போதுமான வருமானம் போதுமான வருமானம் என்று சொன்னால் என்ன? ஹலாலான முறையிலே தமது தேவைகளுக்கு ஏற்ற வருமானம். ஹலாலான முறையில் ஹலாலான வழியிலே எங்களுக்கு போதுமான, எங்களுடைய தேவைக்கு போதுமான, மற்றவரிடத்திலே கையேந்துவதற்கு தேவையற்ற அளவுக்கு உள்ள வருமானம். அந்த பாக்கியம் யாருக்கு அல்லாஹ் தஆலா வழங்கியிருக்கிறானோ அவருக்கும் அந்த வெற்றியினுடைய இரண்டாவது காரணம் கிடைத்துவிட்டது. இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், அதனுடைய கருத்து என்ன? போதுமான தேவைக்கு போதுமான வருமானம், அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வருமானம், ஆனாலும் பெரும் ஆடம்பரம் இல்லை, பெரும் ஆடம்பரத்தை கொண்டு சேர்க்காத போதுமான அளவு வருமானம் யாருக்கு இருக்கிறதோ எவருக்கு அந்த வெற்றியினுடைய இரண்டாவது காரணி கிடைத்துவிட்டது. அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த போதுமான அளவு வருமானம் என்பது மிகப்பெரிய செல்வம். மிகப்பெரிய செல்வத்தினுடைய தீங்கை விட்டு எங்களை பாதுகாக்கின்றது. பணமே இல்லாமல், வருமானமே இல்லாமல் வெறும் கடும் பஞ்சத்திலே அல்லது ஏழ்மையிலே வறுமையிலே இருப்பதும் பிரச்சனை தான். அதே போல நம்மை பாவங்களை செய்வதற்கு தூண்டும் அளவு பெரும் வருமானம் இருப்பதும் பிரச்சனை தான். இந்த இரண்டுக்கும் இடைப்பட்டது தான் போதுமான வருமானம். போதுமான அளவு வருமானம், மற்றவரிடத்திலே கையேந்தாத அளவுக்கு, எங்களுடைய தேவைகளை நாங்களே நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு உரிய வருமானத்தை அல்லாஹ் தஆலா யாருக்கு வழங்கி இருக்கிறானோ அவருக்கு அந்த வெற்றியினுடைய இரண்டாவது காரணி கிடைத்துவிட்டது. எனவேதான் சில அறிஞர்கள் சொல்கிறார்கள், இந்த போதுமான வருமானம் என்பது எதனை குறிக்கின்றது என்று சொன்னால், பாவத்துக்கு இட்டு செல்லக்கூடிய அளவுக்குள்ள வருமானமும் இல்லாமல், பெரிய வருமானமும் இல்லாமல், அதே போல மிகவும் கஷ்டப்படுத்தக்கூடிய ஏழ்மையும் இல்லாத அளவுக்கு சாதாரண நிலை, இதனைத்தான் இந்த போதுமான வருமானம் என்பது குறிக்கின்றது. ஏனென்றால் மனித ஆன்மாவை பொறுத்தவரையிலே அது ஏழ்மையை விரும்பாது. ஏழ்மையை பார்த்து அது அஞ்சக்கூடியது. அதே போல வருமானம் அதிகரித்து பாவம் செய்வதை விட வறுமையிலே இருப்பது சிறந்தது. மனிதனுடைய உள்ளத்திலே உள்ள அந்த சீமாந்தரம் இருக்கிறதே, போதுமென்ற எண்ணம், அதுதான் மிகப்பெரிய செல்வம். ஏனென்றால் மனித உள்ளத்தை பொறுத்தவரையிலே முழு உலகத்தையும் கொடுத்தாலும் அதுவும் அதற்கு போதாது என்ற நிலைமைதான் இருக்கிறது. எனவேதான் இரண்டாவது போதுமான வருமானம், மூன்றாவது போதுமென்ற மனம். மூன்றாவது என்ன? போதுமென்ற மனம். இந்த போதுமென்ற மனம்தான் உண்மையான கருவூலமாக இருக்கிறது. யாருக்கு அல்லாஹ் தஆலா இந்த போதுமென்ற மனத்தை கொடுக்கின்றானோ அவன்தான் மனிதர்களிலே மிகப்பெரிய செல்வந்தன். மனிதர்களில் மிகப்பெரிய செல்வந்தன் யாரு? அதிகமாக வருமானத்தை சம்பாதிக்கக்கூடியவன் அல்ல, அதிகமான சம்பளம் பெறக்கூடியவனும் அதிகமான ஆடம்பரத்தோடு வாழக்கூடியவன் அல்ல. போதுமென்ற மனத்தோடு யார் இந்த உலகத்தில் இருக்கிறானோ அவன்தான் ஆகப்பெரிய செல்வந்தன். சிலவேளை அவனுக்கு செருப்பணிவதற்கும் வசதி இல்லாமல் இருக்கலாம், ஆனால்
அவனுடைய உள்ளத்திலே போதும் என்ற மனத்தோடு அவன் இருந்தால் அவன்தான் மிகப்பெரிய செல்வந்தன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு ஹதீஸிலே சொல்கிறார்கள், செல்வம் என்பது அதிகமான சொத்து செல்வங்களை சேர்ப்பதல்ல, அதிகமான சொத்து செல்வங்களுக்கு சொந்தக்காரனாக இருப்பதல்ல செல்வம். மாற்றமாக உள்ளத்திலே போதுமென்ற மனம் இருக்கிறதே, அவன்தான் உண்மையான செல்வந்தன், அதுதான் உண்மையான செல்வம். எவ்வளவோ பெரும் கோடிகளுக்கும் லட்சங்களுக்கும் சொந்தக்காரர்கள் இருக்கிறார்கள், ஆனால் அவருடைய உள்ளம் மிக பெரும் வறுமையிலேயும் கை சேதத்திலும் இருக்கின்றது. ஆனால் அதே நேரத்தில் எவ்வளவோ வருமானம் குறைந்த ஏழைகள் இருக்கிறார்கள், ஆனால் அவர்களுடைய உள்ளம் மிகப்பெரிய செல்வ செழிப்போடு இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா வழங்கியதை கொண்டு தாராள மனதோடு, அவர் போதுமென்ற மனதோடு திருப்தியோடு வாழக்கூடியவர். இப்னு ஹஸம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், யார் தன்னிடத்திலே இருக்கக்கூடிய குறைந்த செல்வத்தை கொண்டு போதுமாக்கி கொண்டு உனது செல்வத்தை எட்டி பார்க்காமல், உன்னிடத்திலே இருக்கக்கூடியதை கேட்காமல் தன்னிடத்திலே உள்ளதோடு போதுமாக்கி கொள்கிறாரோ அவர் உனது செல்வத்துக்கு சமனானவர். உனது வருமானத்தை விட குறைவாக ஒருவருக்கு இருந்தாலும் கூட அவன் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய அந்த வருமானத்தோடு போதுமாக்கி கொண்டு உன்னுடைய சொத்து செல்வத்திலே ஆசை இல்லாமல் இருக்கிறார் என்று சொன்னால் அவனும் நீயும் சமமானவன் தான். அவன் குறைந்த சம்பளம் பெற்றாலும், நீ பெரிய சம்பளம் எடுத்தாலும், நீ பெரிய சொத்து செல்வக்கு அதிபதியாக இருந்தாலும், உன்னுடைய சொத்து செல்வத்திலே ஆசை இல்லாமல் ஒருவன் ஒரு சிறிய வருமானத்தோடு இருந்தாலும் கூட அவனும் நீயும் சமமானவன் தான். நீ காரூனை போன்று செல்வந்தனாக இருந்தாலும் கூட, காரூனை போன்ற செல்வந்தனாக நீ இருந்தாலும் கூட, உனது சொத்து செல்வத்திலே ஒருவனுக்கு ஆசை இல்லாமல் அவனுடைய சிறிய வருமானத்தோடு அவன் போதும் என்ற மனதோடு இருந்தான் என்றால் அவனும் நீயும் சமந்தான் என்பதாக சொல்கிறார்கள். எங்களுடைய தேவைக்கு மேலதிகமான சொத்துக்கள், வெறுமனே இலக்கங்கள் தான். ஆனால் யாருக்கு தவிர, யார் தனது தேவைக்கு மேலதிகமானவற்றை நல்ல வழிகளில் செலவழிக்கிறார்களோ அவர்களை தவிர, வெறுமனை சேர்த்து வைக்காமல் நல்ல வழிகளிலே செலவழிக்கக்கூடியவர்களுக்கு அந்த சொத்து செல்வங்கள் பயனுள்ளது. அப்படி இல்லாமல் வெறுமனே பேங்க் பேலன்ஸை அதிகரிப்பதில் எந்த விதமான புண்ணியமும் கிடையாது என்பதாக சொல்கிறார்கள். எனவேதான் ஒரு ஹதீஸிலே வருகிறது, அதிகமான சொத்து செல்வங்களை சேகரிப்பவர்கள் அழிந்து விட்டார்கள். யார் அல்லாஹ்வுடைய பாதைகளை செலவழிக்கிறார்களோ அவர்களை தவிர அவர்கள் மிக குறைவானவர்கள் தான் இருக்கிறார்கள் என்பதாக சொல்லப்படுகிறது. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, யார் போதுமென்ற மனம் கொடுக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் கண்ணியத்தோடு வாழ்வார்கள். அப்படி இல்லாமல் யாருக்கு பேராசை இருக்கிறதோ அவர்கள் எப்பொழுதும் இழிவோடு தான் வாழ்வார்கள். அந்த பணத்தை சம்பாதிப்பதற்காக எந்த விதமான ஏச்சு பேச்சையும் கேட்பதற்கு அவர்கள் தயங்க மாட்டார்கள். எவனிடத்திலே ஏச்சு பேச்சு வாங்கினாலும் பிரச்சனை இல்லை, நமக்கு அதிகமான வருமானம் வந்துவிட வேண்டும். மற்றவரிடத்தில் எந்த விதமான கெட்ட பெயர் வந்தாலும் நமக்கு பிரச்சனை கிடையாது. பணம் தான் முக்கியம் என்று பணம் என்று பணத்துக்கு பின்னாலே அலையக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ஸஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், உனக்கு வருமானம் வேண்டும் என்று சொன்னால், வசதி வாய்ப்புகள் வேண்டும் என்று சொன்னால், அந்த வசதியை, அந்த செல்வத்தை நீ போதுமென்ற அந்த மனத்தை கொண்டு தேடிக்கொள்வாயாக. ஏனென்றால் அது போதுமென்ற அந்த மனம்தான் அழியாத சொத்து. என்ன? போதுமென்ற மனம். ஏன் அது குறையாது. எவ்வளவுதான் வருமானம் குறைந்தாலும் கூட அவனுக்கு போதுமென்ற மனம் இருப்பதன் காரணமாக அவன் ஒரு நாளும் வறுமையை உணர்வது கிடையாது, ஏழ்மையை உணரவே மாட்டான். எனவேதான் மாலுல்லா என்பது அது அழிந்து விடாத செல்வம் என்பதாக சொல்கிறார்கள். பேராசையை விட்டு உன்னை எச்சரிக்கின்றேன். அது உன்னிடத்தில் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஏழ்மை. எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் பேராசை இருக்கும் என்றால் அவன் வறுமையிலே தான் இருக்கிறான், அவன் ஏழ்மையிலே தான் இருக்கிறான் என்பதாக ஸஅத் இப்னு வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். எனவே இந்த போதுமென்ற மனத்தை நாங்கள் கடைபிடித்தால், அந்த பண்பு எங்களிடத்தில் இருந்தால் நாங்கள் அரசர்களாக வாழ முடியும். எங்களுடைய கையளவுதான் சொத்து செல்வங்கள் இருந்தாலும் கூட
போதும் என்ற மனம் இருக்குமானால் ஒரு அரசனை போன்று நாங்கள் நிம்மதியாக வாழ முடியும். ஏனென்றால் முழு உலகத்துக்கும் சொந்தம் கொண்டாடியவர்களை கூட நீங்கள் பாருங்கள். அவர்கள் இந்த உலகத்திலிருந்து எதனைத்தான் எடுத்துக்கொண்டு செல்ல முடியும்? வெறுமனே அவர்கள் கவலை தவிர வேறு எதையும் எடுத்துச் செல்ல முடியாது. அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த பணம் சொத்து செல்வங்கள் இருக்கின்றனவல்லவா, இவைகள் ஒரு மனிதனுக்கு பயனளிக்க வேண்டும் என்றால் 3 நிபந்தனைகள் இருக்கின்றன. 3 நிபந்தனைகள் இருக்கின்றன. அந்த 3 நிபந்தனைகளும் பரிபூரணமாகினால்தான் அந்த சொத்து செல்வம் ஒரு மனிதனுக்கு பயனுள்ளதாக அமையும். முதலாவது ஹலாலாக இருக்க வேண்டும். தன்னிடத்தில் இருக்கக்கூடிய அந்த சொத்து செல்வம் ஹலாலான வழியின் மூலமாக அவனுக்கு கிடைத்திருக்க வேண்டும். இரண்டாவது, மறுமையை விட்டும் அவனை அது ஈடுபடுத்தி விடக்கூடாது, பராக்காக்கி விடக்கூடாது. அதே போல அல்லாஹு தாலாவுக்கு கொடுக்க வேண்டிய உரிமையை அந்த சொத்திலே அவன் கொடுக்க வேண்டும். இந்த மூன்று நிபந்தனைகளும் யாருடைய சொத்து செல்வங்களை பரிபூரணமாகிறதோ அதுதான் பயனுள்ள செல்வம், பயனுள்ள சொத்து. இப்னு பாஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், பணத்தை விரும்புவது என்பது ஒரு மனிதனுடைய இயல்பு. சொத்து செல்வங்களை நேசிப்பது, விரும்புவது என்பது மனிதனுடைய இயல்பு. ஆனால் அந்த விருப்பம் ஷரியாவுடைய கட்டுப்பாட்டோடு இருக்க வேண்டும். அவர்தான் வெற்றி பெற்றவர். அப்பொழுதுதான் அல்லாஹ் தஆலா அந்த சொத்து செல்வங்களை பரக்கத்தை செய்வான். அவனுக்கு குறை கொஞ்சம் இருந்தாலும் அவனுக்கு போதுமாக இருக்கும் என்பதாக சொல்கிறார்கள். ஒரு மூமியை பொறுத்தவரையிலே அதிகமாக இருந்தாலும் அது ஹராமாக இருந்தால் அதனை வெறுப்பான். அதிகமான வருமானம் வருகிறது, ஆனாலும் அது ஹராமான வழியிலே வருகிறது என்றால் அதனை அவன் விரும்ப மாட்டான். குறைவாக இருந்தாலும் அது ஹலாலாக இருந்தால் அதனைத்தான் விரும்புவான். குறைவாக இருந்தாலும் அது ஹலால் என்பதனால் அதனை விரும்பக்கூடியவராக இருப்பான். 2 தொழில்கள் இருக்கின்றன. ஒரு தொழில் ஹராமான முறையிலே வருமானம் வரக்கூடிய தொழில், ஆனால் அதனை அவன் விரும்ப மாட்டான். ஒரு மூமின் விரும்ப மாட்டான். அதிகமாக வருமானம் வந்தாலும், அதிக சம்பளம் கிடைத்தாலும் ஹராம் அதிலே இருக்கிறது அல்லது சந்தேகம் அங்கே காணப்படுகிறது, அங்கே பிரச்சனைகள் இருக்கின்றன, பல்வேறு விதமான மார்க்கத்துக்கு முரணான செயற்பாடுகள் இருக்கின்றன என்பதனால் அதனை விட்டு தவிர்த்து கொள்வான். ஆனால் இன்னும் ஒரு தொழில் இருக்கிறது, அதிலே வருமானம் குறைவாகத்தான் வருகிறது, ஆனால் அங்கு கலப்படம் கிடையாது, அங்கு மார்க்கத்துக்கு முரணான செயற்பாடுகள் கிடையாது. எனவே அந்த தொழிலைத்தான் தேர்ந்தெடுப்பான். இன்று நிறைய பேர் கேள்வி கேட்பார்கள். என்ன கேள்வி கேட்பார்கள்? மூலவி, நாங்கள் செய்கிற எங்களை கம்பெனியில் இப்படியெல்லாம் பிரச்சனை இருக்கிறது, எனவே நாங்கள் அதிலே வேலை செய்யலாமா என்பதாக கேட்பார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, இப்படியான எல்லா கேள்விகளுக்கும் பொதுவான பதில் என்னவென்று சொன்னால், எங்களுடைய அடிப்படை தேவைகளை நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு ஒரு ஹலாலான வழியில் எங்களுக்கு சம்பாதிப்பதற்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய நிலைமையில் இப்படியான சந்தேகத்துக்கிடமான வழிகளில் நாங்கள் சம்பாதிக்கவே கூடாது. கேள்வி கேட்பதே எதனை காட்டுகிறது? அங்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது. இல்லாவிட்டால் கேள்வி வருமா? கேள்வி வராது, அப்படித்தானே? ஏதோ எங்களுக்கு கேள்வி வருகிறது எப்பொழுது அங்கு மார்க்கத்துக்கு முரணான ஏதோ ஒரு விஷயம் நடக்கிறது. எனவே அதை எப்படியாவது ஹலாலாக்கிக் கொள்வதற்கு நாங்கள் முயற்சி செய்யக்கூடாது. எப்படியாவது யாராவது ஒருவர் ஹலாலாக ஃபத்வா தருகிறதா என்று வரைக்கும் கேள்வி கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். இங்கேயாவது ஒரு மூலையில் ஒரு ஃபத்வா கிடைக்குதான்னு பார்ப்பார்கள். அப்படி அல்ல. உண்மையான மூமின் எப்படி யோசிக்க வேண்டும்? அன்பார்ந்த சகோதரர்களே, சில வேளை நாங்கள் செய்யக்கூடிய தொழில் மூலமாக சாதாரண வருமானம் வரும். எங்களுடைய அன்றாட தேவைகளை, அன்றாட உணவு தேவைகளை, எங்களுடைய குடும்ப தேவைகளை கவனிக்கக்கூடிய அளவுக்கு ஹலாலான ஒரு வருமானம் எங்களுடைய நாட்டிலே சம்பாதிக்க முடியுமாக இருந்தால், வெளிநாட்டிலே ஹராங்களை எல்லாம் கலக்கக்கூடிய ஒரு கம்பெனியிலே வேலை செய்ய வேண்டிய எந்த விதமான அவசியமும் கிடையாது. இன்று எதற்காக வேண்டி நாங்கள் வருகிறோம்? எதற்காக வேண்டி சிலர் இப்படி கேள்வி கேட்கிறார்கள் என்று சொன்னால், அவருக்கு சொந்தமாக வீடு கட்ட வேண்டும், சொந்தமாக வாகனம் வாங்க வேண்டும், தனது பிள்ளையை இன்டர்நேஷனல் காலேஜிலே படிக்க வேண்டும், பெரும் ஒரு அவரை வைத்தியராக்க வேண்டும் அல்லது என்ஜினியராக்க வேண்டும், பெரிய ஒரு காலேஜில் அவரை கட்டடம் கட்டி படிப்பிக்க வேண்டும். இதற்காகத்தான் இந்த கேள்வியெல்லாம் வருகிறது. இல்லாவிட்டால் அன்றாடம் எங்களுக்கு வருமானத்தை ஈட்டிக்கொண்டு எங்களுடைய நாட்டிலே சம்பாதிக்க முடியாதா என்றால் முடியும். சிரமம்தான், சிரமம் இல்லை என்று யாரும் சொல்லவில்லை. நமது நாட்டிலே ஹலாலாக சம்பாதிப்பதற்கு வழியில்லாமல் இல்லை, போதுமான அன்றாடம் சம்பாதித்து உண்ணுவதற்கு போதும். ஆனால் என்ன பிரச்சனை? எல்லோரையும் போல நாமும் இருக்க வேண்டும்.
நமது பக்கத்து வீட்டுக்காரனுடைய வீடு, அவனுடைய வாகனம், அவனுடைய பிள்ளை, இவற்றை போன்று நமது பிள்ளைகளும் நமது வீடும் நமது வாகனமும் இருக்க வேண்டும் என்ற ஒரே காரணம்தான் பலரையும் இன்று என்ன செய்ய வைத்திருக்கிறது, ஹராமான வழியிலே சம்பாதிப்பதற்கு இட்டுச் செல்கிறது. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இவைகளெல்லாம் மற்றவர்களை போன்று நாங்கள் வாழ வேண்டும் என்பதெல்லாம் ஒரு நியாயமல்ல சந்தேகமான தொழில்களிலே நாங்கள் செய்வதற்கு. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, சாதாரண ஒரு வாழ்க்கை எங்களுக்கு வாழ்வதற்கு ஹலாலான வழியிலே சம்பாதிப்பதற்கு அல்லாஹ் தஆலா எத்தனையோ வழிகளை தந்திருக்கிறான். எனவே எங்களுக்கு மறுமைதான் முக்கியம், மறுமைதான் முக்கியம். இந்த உலகத்திலே என்ன ஒரு புழைக்க தெரியாதவன், சம்பாதிக்க தெரியாதவன் என்ற எவ்வளவோ ஏச்சு பேச்சுக்கள் எல்லாம் கிடைக்கும், அவற்றையெல்லாம் நாங்கள் பொறுத்து கொள்ள வேண்டும். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, மூமினானவன் கொஞ்சம் வருமானமாக இருந்தாலும் அவன் ஹலாலை நேசிப்பான். அதிக வருமானம் வருகிறது என்பதற்கு வந்தாலும் ஹராத்தை அவன் வெறுப்பான் என்பதுதான் அடிப்படை. அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர்களை, போதுமென்ற மனம் என்று சொல்லக்கூடிய நேரத்திலே அங்கு சோம்பலுக்கு இடம் கிடையாது. சோம்பலுக்கு எந்த விதமான தொழிலும் செய்யாமல் எனக்கு அல்லாஹ் தஆலா தந்ததை நான் எடுத்துக்கொள்வேன் என்று வாளாவெட்டியாக இருந்து கொண்டு நான் போதுமென்ற மனத்தோடு இருப்பதாக யாரும் வாதிடக்கூடாது. தன்னால் இயலுமான முழுமையான முயற்சிகளை அவன் செய்ய வேண்டும். செய்துவிட்டுதான் அவன் போதுமென்ற தன்மையை அவன் உணர வேண்டும். அப்படி இல்லாமல் எதையும் செய்யாமல் இருந்து கொண்டு, ஹதீஸிலே என்று சொன்னார்கள், போதுமென்ற மனத்தோடு வாழ வேண்டும் என்று, நான் தொழிலுக்கு செல்லவில்லை என்று யாரும் முடிவெடுத்து விடக்கூடாது. அது தவறு. தனது சோம்பலுக்கு நியாயம் கற்பிப்பது தான் தவிர அது போதுமென்ற மனம் அல்ல. போதுமென்ற மனம் என்பவர் யார், என்ற தன்மை உள்ளவர் யார் என்றால், அவர் தன்னாலான இயன்ற முயற்சிகளை தொழில்களை செய்து கொண்டு இப்படியான போதுமென்ற மனத்தோடு வாழக்கூடியவர். அன்பார்ந்த சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இந்த பணம் இருக்கிறதே அது இனிமையானது, பசுமையானது. யார் அதனை தாராள மனதோடு எடுத்துக்கொள்கிறார்களோ அல்லாஹ் தஆலா அவருக்கு அவருடைய அந்த சொத்து செல்வங்களை பரக்கத்து செய்வான். யார் பேராசை பிடித்தவராக அந்த சொத்து செல்வங்களை எடுப்பாரோ அல்லாஹ் தஆலா அவருக்கு பரக்கத்தை அதிலே செய்ய மாட்டான். எவ்வளவுதான் உண்டாலும் வயிறு நிறையாதவர் போன்று அவருடைய நிலைமை மாறிவிடும். யாருக்கு பேராசை இருக்கிறதோ சொத்து செல்வங்களிலே, அவர் எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் அவருக்கு நிம்மதி கிடைக்க மாட்டாது, சந்தோஷம் கிடைக்க மாட்டாது. எப்பொழுது பார்த்தாலும் இன்னும் வேண்டும் என்று அடைந்து கொண்டே பணத்துக்கு பின்னால், உலகத்துக்கு பின்னால் ஓடிக்கொண்டே இருப்பார் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த போதுமென்ற மனம் என்பது, போதுமென்ற தன்மை, இது பணக்காரன் ஏழைகள் எல்லோருக்கும் அவசியமானது. ஏனென்றால் இது உள்ளத்தோடு சம்பந்தப்பட்டது, கையோடு சம்பந்தப்பட்டதல்ல, கையிலே இருக்கக்கூடிய சொத்து செல்வங்களோடு சம்பந்தப்பட்டதல்ல. இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், எப்பொழுது இந்த பணம் சொத்து செல்வம் என்பது உனது கையிலே இருக்குமோ, உன்னுடைய உள்ளத்திலே இல்லாமல் கையிலே இருக்குமோ, அது உனக்கு தீங்கிழைக்க மாட்டாது. எவ்வளவுதான் வருமானம் இருந்தாலும், எவ்வளவுதான் சொத்துக்கள் அதிகரித்தாலும் அது உங்களுடைய கையில் இருக்கும் வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. எப்பொழுது அந்த சொத்து செல்வங்களுடைய நேசம் உள்ளத்திலே வந்து விடுகிறதோ அப்பொழுது உன்னுடைய கையிலே எந்த சொத்து செல்வங்கள் இல்லாவிட்டாலும் அது உனக்கு கேடுதான். பணத்தாசை மிகப்பெரிய பிரச்சனை. பணம் பிரச்சனை அல்ல, பணத்தாசை தான் பிரச்சனை. பணத்தின் மீது உள்ள அந்த பேராசை இருக்கிறதே அதுதான் பிரச்சனை. யாருக்கு அந்த ஆசை இல்லாமல் எவ்வளவுதான் கோடிக்கணக்கில் அவரிடத்தில் இருந்தாலும் அது அவருக்கு ஒரு பிரச்சனையாக இருக்க மாட்டாது என்பதாக இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள். எனவே அல்லாஹ் தஆலா கொடுத்ததை கொண்டு யார் போதுமாக்கிக் கொள்கிறார்களோ அவருடைய உள்ளம் அமைதியடையும், அவருடைய வாழ்க்கையிலே நிம்மதியை அவர் உணர்வார். ஒரு மனிதருக்கு இந்த போதுமென்ற மனத்தின் காரணமாக கிடைக்கக்கூடிய உள நிம்மதி மாத்திரமே அவனுடைய நிம்மதிக்கு போதுமானது. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் அதனைத்தான் சொல்கிறான், மன் அமில ஸாலிஹன் மின் ذكرٍ أو أنثى وهو مؤمن. யார் ஈமான் கொண்ட நிலைமையிலே மூமினான ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஈமான் கொண்ட நிலைமையில் நல்ல காரியங்களை செய்கிறார்களோ அவர்களுக்கு நாம் அமைதியான மனமான வாழ்க்கையை கொடுத்தே ஆகுவோம் என்பதாக சொல்கிறார். எனவே இந்த வசனத்தை சொன்னவுடன் சிலருக்கு கேள்வி வருகிறது, எப்படி கேள்வி வருகிறது? இவ்வளவோ மார்க்கத்திலே நல்ல பற்றோடு இருக்கக்கூடியவர்களுக்கு எவ்வளவோ கஷ்டங்கள் வருகின்றனவே. ஆம், வெளிரங்கத்திலே எங்களுக்கு அது கஷ்டமாக விளங்கினாலும் தோன்றினாலும் அவருடைய உள்ளம் நிம்மதியாக இருக்கும், உள்ளம் சந்தோஷமாக இருக்கும் என்பதைத்தான் இந்த வசனம் எங்களுக்கு சொல்கிறது.
அதனைத்தான் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், அந்த ஹயாத்தும் தய்யிபா, அந்த மனமான வாழ்க்கை என்பது போதும் என்ற மனத்தை தான் குறிக்கின்றது. எனவே போதும் என்ற மனம் யாருக்கிறதோ இருக்கிறதோ, வெளித்தோற்றத்தில் அவர்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருப்பது போன்று தோன்றினாலும், எவ்வளவு வறுமையிலே அவர் உழன்று கொண்டிருப்பது போன்று எங்களுக்கு தோன்றினாலும், அவர் நிம்மதியாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எனவே எங்களுக்கு அதிகமான சொத்து செல்வங்கள் கிடைத்து வழிகட்டி செல்வதை விட போதுமான அளவு குறைந்த வருமானம் இருந்தாலும் நம்மை வழிகெடுக்காமல் இருப்பதுதான் அங்கு முக்கியமானது என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொல்கிறார்கள், மனிதர்களே, நீங்கள் உங்களுடைய இறைவனை நோக்கி செல்லுங்கள். ஏனென்றால் உங்களுக்கு குறைந்த வருமானம் இருந்தாலும் போதுமான அளவு வருமானம் இருந்தாலும் இருப்பது அதிகமான வருமானம் கிடைத்து உங்களை வழிகெடுத்து விடுவதை விட சிறந்தது என்பதாக சொல்கிறார்கள். அதிகமான சொத்து செல்வங்கள் இருப்பதோ அல்லது குறைவான வருமானம் இருப்பதோ ஒரு ஏற்றத்தாழ்வுக்கான அடையாளம் அல்ல, வெற்றிக்கான சந்தோஷத்துக்கான ஒரு அளவுகோல்கள் அல்ல அவைகள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில வேளை பாவியையும் ஏழ்மையை கொடுத்து சோதிப்பான், அதே போல பணத்தை கொடுத்தும் சோதிப்பான். ஒரு மனிதன் பாவம் செய்து கொண்டிருக்கிறார், சில வேளை அல்லாஹ் தஆலா அவருக்கு அள்ளி கொடுத்தும் சோதிப்பான் அல்லது கிள்ளி கொடுத்தும் சோதிப்பான். எனவே குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஃபலா துஅஜிபுக, முனாஃபிகீன்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது, நபியே, அந்த முனாஃபிகீன்களுடைய சொத்து செல்வங்களோ பிள்ளை பாக்கியங்களோ உங்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்திவிட வேண்டாம். ஏனென்றால் இன்னமா யுரீதுல்லாஹு லியுஅذிபஹும் பிஹா ஃபில் ஹயாத்தித் துன்யா, அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் அவற்றை கொன்று அவர்களை வேதனை செய்வதற்குத்தான் விரும்புகின்றான். எனவே காஃபிர்களுடைய, மூமின் அல்லாதவர்களுடைய, மார்க்கத்துக்கு மாற்றமாக வாழக்கூடியவர்களுடைய வசதி வாய்ப்புகளை பார்த்து நாங்கள் பிரமித்து சென்று விடக்கூடாது. ஏன்? அல்லாஹ் தஆலா அவர்களை தண்டித்து கொண்டிருக்கிறார். வெளிரங்கத்தில் எங்களுக்கு அவர்கள் சந்தோஷமாக இருப்பது போன்று தோன்றினாலும் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கொடுத்த தண்டனை தான் அது என்பதை அல் குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, எனவே இந்த 3 விடயங்களும், இஸ்லாம், போதுமான வருமானம், போதுமென்ற மனம், இந்த 3ம் தான் மனித வெற்றிக்கான வாயில்கள், காரணிகளாக இருக்கின்றன. யார் அந்த 3ஐயும் அடைந்து கொண்டார்களோ அவர் அவருடைய நோக்கத்தை அடைந்து கொண்டார். இமாம் சாதி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த 3ம் இந்த உலக மறு உலக ஈருலக நலவுகளையும் உள்ளடக்கி இருக்கின்றன. ஏனென்றால் எந்த ஒரு மனிதருக்கு இஸ்லாம் என்ற பாக்கியம் கிடைத்து போதுமான அளவு வாழ்வாதாரமும் கிடைத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவளுக்கு போதும் என்ற மனத்தையும் கொடுத்து விடுவானோ அவனுக்கு இந்த ஈருலக நலவுகளும் கிடைத்து விட்டன என்பதாக சொல்கிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த உலக பாக்கியங்கள் எங்களுக்கு கிடைக்காமல் நாங்கள் தோல்வியடைந்து விட்டாலும் அந்த மறுமை, அந்த உள்ளத்திலே இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை, அல்லாஹ்வின் மீதுள்ள உறுதி, மார்க்க பற்று, இவைகள் எங்களுக்கு கிடைக்காமல் சென்று விடக்கூடாது. அவற்றிலே எந்த விதமான குறையும் வந்துவிடக்கூடாது, அவற்றிலே நஷ்டம் ஏற்பட்டு விடக்கூடாது. நமது உலக வருமானத்திலே, தொழில்களிலே, வியாபாரத்திலே நஷ்டம் ஏற்பட்டாலும் நமது ஈமானிலே நமக்கு நஷ்டம் ஏற்பட்டு விடக்கூடாது, நமது மார்க்க உறுதியிலே நமக்கு நஷ்டம் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதிலே நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். நாங்கள் எப்படி உலகத்திலே வருமானத்தை ஈட்டிக்கொள்வதற்கு நாங்கள் முயற்சி செய்கின்றோமோ அதைவிட அதிகமாக நாங்கள் மறுமையிலே வெற்றியை அடைந்து கொள்வதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். வரிஸ்கு ரப்பிக கைரும் அபுகா, அல்லாஹ் தஆலாவுடைய அந்த ரிஸ்க் தான் மிகவும் சிறந்தது, நிரந்தரமானது என்பதாக அல் குர்ஆன் எங்களுக்கு சொல்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துஆக்களில் மிக அதிகமாக நபியோர் கேட்கக்கூடிய துஆ எது என்பதாக அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லும் பொழுது சொன்னார்கள், அல்லாஹும்ம ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனஹ வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார். யா அல்லாஹ், இவ்வுலகிலும் எங்களுக்கு நல்லதை தந்து விடுவாயாக, மறு உலகிலும் எங்களுக்கு நல்லதை தந்து விடுவாயாக, மறுமை நரக தண்டனையை விட்டும் எங்களை யா அல்லாஹ் பாதுகாத்து விடுவாயாக என்பதுதான் நபி அவர்களுடைய அதிகமான துவாவாக இருந்தது. எனவே அன்பார்ந்த சகோதரர், இந்த துவாவிலே இருந்து நாங்கள் புரிந்து கொள்கிறோம், இந்த உலகத்தை சம்பாதிப்பது மாத்திரமல்ல எங்களுடைய இலக்கு, மாற்றமாக மறுமையையும் நாங்கள் சம்பாதிக்க வேண்டும். வலா தன்ஸ நஸீபக மினத் துன்யா, உலகத்தையும் நாங்கள் சம்பாதிக்க வேண்டும், அத்தோடு மறுமையை நாங்கள் மறந்துவிடக்கூடாது என்பதுதான் இஸ்லாமிய வழிகாட்டல். எனவே அல்லாஹ்விடத்தில் நாங்கள் இரண்டுக்கும் தான் எப்பொழுதும் அல்லாஹ்விடத்தில் நாங்கள் துஆ செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈருலக நட்பாக்கியங்களையும் பெற்று இதுவரைக்கும் இஸ்லாத்திலே உறுதியாக வாழ்ந்து மரணிப்பதற்கு நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.